உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, நாம 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது ரகசியமாக எடுக்கப்பட்ட சர்வே அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு 7 நிறுவனங்கள் ஹையர் பண்ணி டேட்டாக்கள் எடுக்கிறாங்க. அந்த கலை யதார்த்தங்கள் எவ்வாறு இருக்கின்றது அப்படின்ற மாதிரி சர்வே எடுக்கிறாங்க. ஸோ அதில் கிடைக்கப்பட்ட தரவுகள் அடிப்படையில் விடுதலை சிறுத்தை கட்சி எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ தற்பொழுது அந்த 7 நிறுவனங்கள்ல ஒரு நிறுவனத்தினுடைய டேட்டா தற்பொழுது வெளியாகிருக்கின்றது. ஸோ அந்த டேட்டால விடுதலை சிறுத்தை கட்சிக்கு எத்தனை தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புகள் இருக்கின்றது, அதே மாதிரி எத்தனை சதவீதங்கள் அவங்க வாக்குகள் வாங்குறாங்க, விசிகா வாங்குறாங்க, அதே மாதிரி விசிகாவை எதிர்த்து போட்டியிடுகின்ற நபர்கள் அதிமுகவுடைய கூட்டணியுடைய வேட்பாளர்கள் அவங்க எத்தனை சதவீதங்கள் வாக்குகள் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய தரவுகள் வெளியாகிருக்கின்றது. ஸோ அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி அரசியல் என்பதனை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துக்கலாம். நண்பர் அனைவருக்கும் இளம்பெருவழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால துணிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுருவோம். உங்களுடைய பதில்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற இந்த 8 தொகுதியில விசிகா எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறக்கூடும் அப்படின்றத உங்களுடைய பார்வையின் அடிப்படையில் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. இது போக உங்களுக்கு ஏதேனும் தனிப்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும் கூட, இல்ல மக்களுடைய நலன் சார்ந்த கருத்துக்கள் இருந்தாலும் கூட நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. சரிங்களா? சரி, திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு 7 நிறுவனங்களை ஹையர் பண்ணி என்ன பண்றாங்க, கருத்து கணிப்புல எடுக்கிறாங்க. ஸோ அதுல மொத்தமாக 6 நிறுவனங்கள் என்ன பண்றாங்க, விடுதலை சிறுத்தை கட்சிக்கு தான் சாதகமாக இந்த 8 தொகுதிகள் நிலவுகின்றது அப்படின்ற மாதிரி ரிசல்ட் கொடுக்குறாங்க. இன்னும் சொல்ல போறாங்க 8க்கு 8 தொகுதியிலுமே அவங்க வெற்றி பெற்றுவாங்க அப்படின்ற மாதிரி ரிசல்ட் கொடுக்குறாங்க. ஒரே ஒரு நிறுவனம் என்ன பண்றாங்கன்னா, இல்லைங்க 5 தொகுதிகளில் தான் விசிகா வெற்றி பெறும், மீத இருக்கிற 3 தொகுதிகள் இழுபறியாவே இருக்கும், அதனுடைய ரிசல்ட் என்னவென்று யாருக்கும் தெரியாது அப்படின்ற மாதிரி இழுபறி அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாங்க. ஸோ மொத்தமாக 7 நிறுவனங்கள், 7 நிறுவனங்கள்ல 6 நிறுவனங்கள் விசிகாவுக்கு சாதகம், ஒரே நிறுவனம் மட்டும் 5 தொகுதி பிளஸ் 3 தொகுதி இழுபறியா இருக்குன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இந்த 7 நிறுவனங்கள்ல ஒரு நிறுவனம் தான் அப்பெக்ஸ் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக் குரூப்ஸ். ஸோ இந்த நிறுவனத்தினுடைய ரிசல்ட், அதாவது இந்த ரகசிய சர்வேனுடைய ரிசல்ட் தற்பொழுது பொது தளத்துல ஓப்பனா வெளியாகி இருக்கின்றது. ஸோ அந்த நிறுவனம் விசிகா சார்ந்து என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ விடுதலை சிறுத்தை கட்சி மொத்தமாக 8 தொகுதிகளில் போட்டி போடுறதுல அவங்க 8 தொகுதியுமே கைப்பற்றுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ரிசல்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஓட் பர்சன்டேஜ் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது பண்ருட்டி தொகுதியில 37% 39% வாக்குகள் விசிகா வாங்கக்கூடும் சொல்றாங்க. அடுத்து காட்டுமன்னார் கோவில் தொகுதி 39% 45% வாக்குகள் வாங்கக்கூடும். திருப்போரூர் தொகுதி 38% 40% வாக்குகள் வாங்கக்கூடும். கள்ளக்குறிச்சி தொகுதி 40% 43% வாக்குகள் வாங்கக்கூடும். அடுத்து பெரியகுளம் தொகுதி 40% 44% வாக்குகள் வாங்கக்கூடும். அரக்கோணம் தொகுதி 39% 41% வாக்குகள் வாங்கக்கூடும். திண்டிவனம் 42% 44% வாக்குகள் வாங்கக்கூடும். செய்யூர் தொகுதி 45% 46% வாக்குகள் வாங்கக்கூடும் அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்றாங்க, ரிசல்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஓவராலா விடுதலை சிறுத்தை கட்சி இந்த 8 தொகுதியிலுமே வெற்றி பெற்றுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களை எதிர்த்து போட்டி போடுகின்ற விசிகாவை எதிர்த்து போட்டி போடுகின்ற ஏடிஎம்கே பிளஸ் இடிஎம்கே உடைய கூட்டணி கட்சிகள் அவங்களும் கூட ரொம்ப நெருக்கமா பின்னாடி தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய ரிசல்ட்டுமே அந்த மாதிரி தான் இருக்கு. விசிகாவுக்கும் கூட்டணி கட்சிகள் போட்டி போடுகின்ற, அதாவது அதிமுக கூட்டணி கட்சிகள் போட்டி போடுகின்ற இது ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாமே ரொம்ப பின்னாடி ரேஸ்ல ரொம்ப பக்கத்துல இருக்கிறாங்க. பட் எப்படி பார்த்தாலுமே விசிகா 8 தொகுதியில வெற்றி பெற்று விடும் அப்படின்ற மாதிரி அப்பெக்ஸ் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக் குரூப்ஸ் நிறுவனம் அவங்க ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது போக 3rd பிளேஸ்ல டிவிகே அந்த இடத்துல ஆக்கிரமம் பண்ணியிருக்காங்க. இது 8 தொகுதியிலுமே 3rd பிளேஸ்ல டிவிகே ஆக்கிரமம் பண்ணியிருக்காங்க. அதுவும் கூட நம்ம மென்ஷன் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி தான். சரிங்களா? சரி, அப்பெக்ஸ் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக் குரூப். ஸோ இந்த நிறுவனம் எடுத்த கருத்து கணிப்பு உண்மையா பொய்யா அப்படின்றத நாம கொஞ்சம் டீகோடிங் பண்ணிடுவோம். அதாவது ஒரு நிறுவனம் எப்படி கருத்து கணிப்பு எடுப்பாங்க அப்படின்னா, 234 தொகுதியிலுமே இருக்கிற வாக்காளர்கிட்ட போய் மைக்க நீட்டி கருத்து சொல்லுங்கம்மான்ற மாதிரி கேட்டு கருத்துலாம் எடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு தொகுதிக்கும் குறைந்தபட்சம் 100 பேர், 200 பேர், 300 பேர், இது 1000 வரைக்கும் கூட போகலாம், ஏன் 5000 வரைக்கும் கூட போகலாம். அத்தனை நபர்கள்ட்ட பேட்டி எடுத்து கருத்துக்களை கேட்டு
யார் யார் எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு வந்து ஓட்டு போறேன்னு சொல்றாங்க அப்படின்றத கால்குலேஷன் பண்ணி அதன் அடிப்படையில் தான் இந்த கட்சிக்கு இவ்வளோ சதவீதங்கள் இருக்கின்றது அப்படின்ற மாதிரி கருத்து கணிப்பு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அப்பெக்ஸ் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக் குரூப் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிறுவனமும் கூட கருத்துக்கள் எடுத்திருப்பாங்க. ஆக மொத்தத்தில் இந்த 8 தொகுதியிலுமே அத்தனை வாக்காளர்கிட்டையுமே அவங்க வந்து கருத்து கணிப்பு எடுத்திருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு கால்குலேஷன் தான். 8 தொகுதியிலுமே விசிகா வந்து இத்தனை பெர்சன்டேஜ் வாங்கக்கூடும் அப்படின்றது ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு கால்குலேஷன் தான். பட் இருந்தாலும் நம்மளுடைய பார்வையின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த 8 தொகுதியில விசிகா வெற்றி பெறுமா என்று கேட்டால் நான் இந்த இடத்துல அப்பெக்ஸ் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி குரூப் அந்த நிறுவனத்தினுடைய கருத்து கணிப்பை முழுமையாக ஏற்கின்றேன். நான் மற்ற தொகுதி இல்ல மற்ற கட்சி சார்ந்து அவங்க வெளியிட்ட கருத்து கணிப்புல கூட நமக்கு வந்து ஒரு பயாஸ் தன்மை இருக்கும். இல்லைங்க அது வந்து இருக்கும் இருக்காது அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு இரட்டை நிலைப்பாடு வந்து இருக்கும். ஆனா விசிகாவுக்காக எடுக்கப்பட்ட இந்த 8 தொகுதியில அப்பெக்ஸ் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி குரூப் உடைய நிறுவனத்தினுடைய கருத்து கணிப்பு என்பது முற்றிலும் உண்மையாகத்தான் இருக்கக்கூடும். காரணம் என்ன அப்படின்னா இங்க விளிம்புநிலை மக்களுக்காகவும் பட்டியல மக்களுக்காகவும் சட்டமன்றத்துல பேசுகின்ற நபர் யாருன்னா அது வந்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் தான். நீங்க மற்ற எம்எல்ஏக்களை எடுத்துங்க, அதாவது ஆளுகின்ற கட்சி ஆண்ட கட்சியுடைய எம்எல்ஏக்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க முழுமையாக அந்தந்த கட்சியினுடைய தலைமை கொண்டு வருகின்ற பாலிசி மேக்கிங் விடயங்களுக்கு ஆதரவளிப்பது, கைத்தட்டுவது, மேஜையை வந்து அப்படி தட்டுவது, இதுக்காக மட்டும்தான் அந்தந்த எம்எல்ஏக்கள் இருப்பாங்க. நான் வெளிப்படையா சொல்றேனே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏக்களுடைய நோக்கங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னா திமுக என்ன செஞ்சாலும் ஆதரிக்கணும், இதுதான் அவங்களுடைய நோக்கங்கள். திமுக ஏதாச்சும் ஒரு சட்ட மசோதாக்களை கொண்டு வராங்க, ஏதாச்சும் புதியதாக ஒரு விதியின் 110 கீழே ஏதாவது திட்டங்கள் கொண்டு வராங்க அப்படின்னா அதை முழுமையா ஆதரிப்பது மட்டும்தான் அவங்களுடைய வேலை. அதே மாதிரிதான் அதிமுக ஒருவேளை ஆட்சிக்கு இருக்கிறாங்க கடந்த காலம் நீ எடுத்துட்டீங்க அப்படின்னா அதிமுகவுடைய எம்எல்ஏக்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அதிமுக என்ன திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அதை முழுமையாக கண்மூடித்தனமாக ஆதரிப்பது மட்டும்தான் அவங்களுடைய வேலை. ஆனா நீங்க விசிகா அதே மாதிரி கம்யூனிஸ்ட் இந்த இடதுசாரிகள் இருக்காங்க தெரியுமா, அந்த எம்எல்ஏக்களுடைய வேலை என்பது முழுமையாக எதையும் ஆதரிப்பது கிடையாது. அவங்களுடைய தொகுதி சார்ந்த பிரச்சனைகள், மக்களுடைய பிரச்சனைகள், விளிம்புநிலை மக்களுடைய பிரச்சனைகள், கடைக்கோடி மக்களுடைய பிரச்சனைகள், அவங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள், அவங்களுடைய அடிப்படை தேவைகள் சார்ந்த பிரச்சனைகள், ஸோ இதைத்தான் அவங்க வந்து சட்டமன்றத்துல பேசுவாங்க. அப்ப இந்த கட்சிகள் இருக்கு இல்லையா, விசிகா கம்யூனிஸ்ட், இந்த கட்சிகள் எங்கெங்க போட்டிடுறாங்களோ அந்த தொகுதியில இருக்கிற விளிம்புநிலை மக்களுக்கு ஒரு அரசியல் கிளாரிட்டி இருக்குன்றதை நான் சொல்ல வரேன். அரசு மற்ற தொகுதியை வந்து மீது இருக்கிற 234 தொகுதியில விசிகா போட்டியிடுகின்ற தொகுதி, கம்யூனிஸ்டுகள் போட்டியிடுற தொகுதி, அந்த தொகுதியை தவிர்த்து மற்ற தொகுதிகளில் அந்த மக்களுடைய நிலைப்பாடுகள் என்னவாக இருக்கும் அப்படின்றத என்னால் உறுதியா கூற முடியாது. ஆனா விசிகா போட்டியிடுகின்ற இந்த 8 தொகுதி இருக்கு இல்லையா, இந்த 8 தொகுதியில அந்த பகுதியினுடைய மக்களுக்கு அரசியல் கிளாரிட்டி நிச்சயமாக இருக்கும். இப்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். சமீபத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில வந்து செவிலியர்கள் போராட்டம், இவங்க யாரு கெஸ்ட் லெக்சர், கல்லூரிகளில் வேலை பார்க்கின்ற கெஸ்ட் லெக்சர், இவங்கெல்லாம் வந்து போராட்டங்கள் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு கெஸ்ட் லெக்சர்லாம் வந்து போராட்டம் பண்ணாங்க, சம்பள ஊதிய உயர்வு கேட்டு வந்து போராட்டம் பண்ணாங்க. அப்போ அந்த போராட்டங்கள் பெரும்பாலும் மீடியாக்கள்னால ஃபோக்கஸ் பண்ணலை, ஏன்னா எலெக்ஷன் டைம் அப்படின்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணல. ஆனால் அந்த போராட்டங்களுக்கு நேரில் சென்று ஆதரவு கொடுத்த நபர் யாருன்னு பார்த்தோம்னா அது அண்ணன் திருமாவளவன் அவர்கள். அவர் தான் டைரக்டா ஸ்பாட்டுக்கு போனாரு, அவங்கள சந்திச்சாரு. அப்புறம் அங்கிருந்து என்ன பண்ணாருன்னா உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து தொடர்பு கொண்டு சில பல செய்திகள் சொன்னாரு, கன்வே பண்ணாரு. ஸோ அதன் மூலமாக தற்பொழுது அந்த கெஸ்ட் லெக்சர்ஸ் இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு வந்து சம்பளத்தை உயர்த்தி கொடுத்துருக்காங்க. பணி நிரந்தரம் கொடுக்கவில்லை என்றாலும் கூட சம்பளத்தை உயர்த்தி கொடுத்துருக்காங்க. அப்ப எங்கிருந்து ஒரு அழுத்தம் வருதுன்னு தெரியுது அவங்களுக்கு. திருமாவளவன் பின்னாடி வந்து லட்சம் மக்கள் இருக்காங்க. ஸோ அவரு சொல்லி நம்ம கேட்கணும், அவரு சொல்லி கேட்கல அப்படின்னா அந்த லட்சம் மக்களுடைய வாக்கள் கிடைக்குமா கிடைக்காதா, இந்த மாதிரிலாம் சில கால்குலேஷன் போட்டு சம்பளத்தை உயர்த்தினாங்க. அப்ப இந்த இஷ்யூ சம்பந்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏக்களோ இல்லாட்டி அதிமுகவுடைய எம்எல்ஏக்களோ யாராச்சும் பேசினாங்களா, ஐடென்டிஃபிகேஷன் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் யாருமே நிச்சயமாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணல. நான் அதான் சொல்றேன், சட்டமன்றத்துல இங்க இருக்கிற திமுகவுடைய எம்எல்ஏக்களுடைய முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தோம்னா அந்தந்த கட்சியுடைய தலைமை கொண்டு வருகின்ற எந்த திட்டங்களாக இருந்தாலும் சரி, அந்தந்த கட்சியுடைய தலைமையை வந்து எந்த அளவுக்கு வந்து சமாளிக்கணுமோ அது மட்டும்தான் அவங்களுடைய மெயினான டியூட்டி. சட்டமன்றத்தில் அவங்க டியூட்டியே பார்த்தோம்னா அதுதான். ஆனா நீங்க விசிகாவோ கம்யூனிஸ்டுகளோ இவங்களுடைய டியூட்டி என்னன்னு பார்த்தோம்னா சட்டமன்றத்துல பேசுவாங்க, நம்ம சாதாரண சாமானிய மக்களுடைய குரலாக சட்டமன்றத்தை ஒழிப்பாங்க. ஸோ அதனால சொல்றேன், இந்த 8 தொகுதியில
இந்த மக்கள் வந்து ஒரு அரசியல் கிளாரிட்டியோட இருப்பாங்க. அதனால இந்த 8 தொகுதியில அபெக்ஸ் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி குரூப் எடுத்த அந்த கருத்து கணிப்பு என்பது நிச்சயமாக உண்மையாகத்தான் இருக்கக்கூடும். நான் அதனால சொன்னேன், இந்த தொகுதிகளை தவிர்த்து மற்ற தொகுதிகளில் அந்த கட்சிகளுக்கு வழங்குகின்ற பெர்சன்டேஜ் வந்து என்னால் உறுதியாக அது உண்மையாகத்தான் இருக்கும் அப்படின்றத என்னால் கூற முடியாது. பட் இருந்தாலும் இந்த தொகுதிகளில் எடுக்கப்பட்ட ரிசல்ட் என்பது நிச்சயமாக உண்மையாகத்தான் இருக்கக்கூடும் அப்படின்றதா என்னுடைய பார்வை. ஸோ விசிகா இந்த 8 தொகுதியில வெற்றி பெறுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக 8 தொகுதியில் வெற்றி பெறும். ஏன்னா அந்த பகுதியினுடைய மக்கள் அரசியல் கிளாரிட்டியோட இருக்கிறாங்க. நான் யாருக்கு வாக்களிக்கணும், நான் வாக்களிச்சேன் அப்படின்னா எனக்காக அவங்க பேசுவாங்களா பேச மாட்டாங்களா, அவ்வளோதான் சிம்பிள். ஒரு குடும்பத்துல வந்து படிச்சுட்டு வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருப்பாங்க, ஒரு குடும்பத்துல வந்து கெஸ்ட் லெக்சரா வேலை பார்த்துக்கு இருப்பாங்க, ஒரு குடும்பத்துக்குள்ள வந்து செவிலியர்கள் தற்காலிகமா வேலை பார்த்துக்கு இருப்பாங்க, ஒரு குடும்பத்துக்குள்ள தூய்மை பணியாளர்கள் தற்காலிகமா வேலை பார்த்துக்கு இருப்பாங்க. அப்ப இந்த பணி நிரந்தரம் இது போன்று பல்வேறு வகையான விடயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து திமுக அரசாங்கமோ அதிமுக அரசாங்கமோ அவங்க வந்து ஆட்சி அமைச்சாங்க அப்படின்னா அவங்க செஞ்சு தருவாங்க, செஞ்சு தரமாட்டாங்க என்பதையும் தாண்டி இங்க ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும்ல, சட்டமன்றத்துல போய் பேசுவதற்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும்ல, ஏழைகளுடைய குரலை ஒழிப்பதற்காக ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும்ல, பணி நிரந்தரத்திற்காக பேசுவதற்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும்ல. இன்னைக்கு நகராட்சியில எத்தனையோ பேர் கான்ட்ராக்ட் ஸ்டாஃப்ஸா வேலை பார்த்துருக்காங்க. அப்ப அவங்களுடைய குரலாக எப்படி சொல்ல முடியும்? ஒரு சாமானியம் போய் நேரடியாக போய் சட்டமன்றத்துல பேசிட முடியுமா? அவனுடைய குரல் வந்து ஆண்டியின் குரல் வந்து அம்பலம் ஏறிடுமா? அப்ப இங்க பிளாட்ஃபார்ம் ஒன்று வேணும்ல. ஸோ அந்த பிளாட்ஃபார்மை கணக்கு பண்ணி இந்த 8 தொகுதியில விசிகாவுக்கு தான் இந்த ஏழை எளிய மக்கள், யாரெல்லாம் உரிமை மறுக்கப்பட்ட மக்களாக இருக்கின்றார்களோ அவங்களுடைய வாக்குகள் எல்லாமே நிச்சயமாக அது விசிகா தான் போகும் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை என்பதனை கூறிக்கொண்டு, ஸோ விசிகா இந்த 8 தொகுதியில் வெற்றி பெறும் என்பதனை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்து கொண்டு கற்பை ஒன்று செய்ய புரட்சி சென்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.